வணக்கம் மக்களே, ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒத்தக்கால் மண்டபம் ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாச்சிபாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு 4 ஏக்கர் பூமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ஏக்கர் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு அருமையான தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்க ஒரு பூமி. ஸோ இந்த பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பூமி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஏக்கர் அப்படின்றது நாங்கள் இந்த வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் 4 ஏக்கர்ன்றது நாங்கள் கிளியராக மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். அந்த பூமியோட அவுட்லைன் வந்து நாங்கள் கிளியராக ஸ்கெட்ச் மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்டான ஒரு பூமிங்க. இந்த பூமியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெகுலராக எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க. மக்களே, நம்ம லேண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொள்ளாச்சி பைபாஸ், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம எல்என்டி பைபாஸ், அதாவது நம்ம சேலம் டு பாலக்காடு பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து வேளந்தாவளம் போகக்கூடிய ஒரு மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோடுக்கு ஒரு பூமி தள்ளி வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான், அதுவும் வந்து தார் ரோடே நமக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாரிசெட்டிபதிக்கு போகக்கூடிய ரோடுங்க. இது வந்துட்டு பஸ் ரூட்டுங்க. இதில் பஸ்ஸும் போயிட்டு வரக்கூடிய ஒரு ரூட்டு தான் இது. அந்த மெயின் ரோட்டில் தான் நம்ம பூமி அமைஞ்சிருக்கு. மொத்தம் பூமி வந்து 4 ஏக்கருங்க. ஃபுல்லாக வந்து செம்மண் பூமி. உங்களுக்கு வந்து லேண்டை வந்து சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு கொடுத்துருக்கோம். வீடியோ எடுத்தது வந்து ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது பூமி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பூமி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா சூட் ஆகுங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லேண்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் சைட்டாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க. ஏன்னா நம்ம பூமியை தாண்டி 2-3 பெரிய டெவலப்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மள மாதிரியே ஃபார்ம் சைட்ஸ் வந்தெல்லாம் வந்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. அதுவும் நல்லா சேல் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் சைட் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்ட் எடுத்து நீங்கள் ஃபார்ம் சைட்டை கன்வெர்ட் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லேண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் சைட்டாக மட்டும் இல்லை, நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் ஏதாவது பில்டிங் கட்டணும், இல்லை ஏதாவது வேர் ஹவுஸ் கட்டுறீங்க, இல்லை ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஏதாவது பெரிய பில்டிங் கட்டுறீங்க, குடோன் மாதிரி கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த லேண்ட் வந்து நீங்கள் வந்து சூட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த பூமி வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்ம் சைட் பண்ணணும், இல்லை கமர்ஷியல் லேண்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்து வச்சாலே போதும், இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியோட ரேட் வந்துட்டு நம்ம இந்த இன்வெஸ்ட் பண்ண ரேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். நாளுக்கு நாள் இந்த ஏரியாவில் வந்துட்டு வளர்ச்சிங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ ரோட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாரோடு இவ்வளோ தூரம் அமைஞ்சிருக்குங்காட்டிக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட அதோட ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூமியை சுற்றி 3 சைடு ரோட் வைஸ் வருங்க. ஒரு சைடு வந்து தார் ரோடுமே, மற்ற 2 சைடு வந்து பஞ்சாயத்து மண் ரோடு வந்துட்டு நமக்கு வந்து 3 சைடு மொத்தமாக ரோட் ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நம்ம பூமியை மொத்தமாக 4 ஏக்கர் எடுக்கல, எங்களுக்கு 1 ஏக்கர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம பிரித்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ மக்களே, இந்த பூமியை பற்றி வேறு ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தெரியணும், இல்லை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கோ நீங்கள் வந்து மறக்காமல் கால் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறையா பூமி எங்கள் சேனலில் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.